மகாகாளி தாரகாசுரன் கிட்ட சவால் விட்டதோட போன எபிசோடு முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல கைலாயத்துல சிவனும் நாராயணன் பேசிட்டு இருக்காங்க. நாராயணன் சொல்றாரு, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கோபம் எங்க போய் முடியுமோ தெரியல. அதாவது தாரகாசுரனுக்கும் காளிக்கும் இருக்கக்கூடிய அந்த கோபம். உடனே சிவன் சொல்றாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு காளி மேல. ஏன்னா இந்த குரோதம் அப்படிங்கிறது நமக்கு பலமா நம்மள உணர வைக்கலாம். ஆனா மகாகாளி நான் கொடுத்த வரத்தையும் காப்பாத்திட்டா, அவ தன்னோட கோபத்தையும் கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்கா. அப்போ ஒரு குரல் கேக்குது, காளி உங்களோட வரத்தை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ற குரல் கேட்டும் திரும்பி பாக்குறாங்க. அங்க லட்சுமி வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஒருத்தர் மகாதேவர், இன்னொருத்தர் நாராயணன். நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுளா இருக்கீங்க. ஆனா காளி தன்னோட உங்களோட வரத்தை காப்பாத்திட்டா அப்படின்னு நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஒரு தாய் கிட்ட இருந்து ஒரு அசுரன் குழந்தைய எடுத்துட்டு போயிருக்கான். அது 6 துண்டுகள் ஆக்கியிருக்கான். ஆனா நீங்க 2 பேரும் ஏன் அமைதியா இருக்கீங்க, மௌனமா இருக்கீங்க அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. எல்லாருமே நினைக்கிற கேள்விதான் இது. மகாதேவர் காளிக்கு இப்படி ஒரு நிலைமைங்கிறப்போ கூட தன்னோட வரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா? அது எல்லாருமே கேட்க நினைக்கிறத லட்சுமி கேட்கிற மாதிரி இருக்கு. உடனே நாராயணன் சொல்றாரு, மௌனத்திலேயே ஒரு காரணம் இருக்கு. அதனால என்ன நடக்கும்னா அப்படின்னு நாராயணன் சொல்ல வரவும் லட்சுமி அழுதுட்டு, அதெல்லாம் நான் கேட்க விரும்பல. ஒரு தாய் தன்னோட வாரிசு இழந்து இருக்கிற சமயத்துல நீங்க சொல்ற மாதிரி மாற்றம், பரிணாமம் இது எதுக்குமே எந்த மதிப்புமே கிடையாது. நீங்க 2 பேரும் தேவர்கள் இல்லையா? அதனால உங்களுக்கு எதுவுமே புரியல. ஆனா ஒரு பெண்ணா என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஆண்கள்னால உங்களால புரிஞ்சுக்க முடியல. அதை குழந்தைய பிறக்கத்துக்கு முன்னாடி பறிகொடுத்த ஒரு தாயோட உணர்வு உங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு லட்சுமி அழுதுட்டே சொல்லிட்டு இருக்க. அங்க நேரா பார்வதியும் அங்க அழுதுட்டே நிற்கிறாங்க. பின்னாடி சிவன் பார்வதி வந்துட்டதை சொல்றாரு. பார்வதி அப்படின்னு சொல்லி கூப்பிட பார்வதி வந்துட்டதை உணர்ந்து லட்சுமி அவங்க கிட்ட அழுதுட்டே போறாங்க. இப்போ பார்வதி தான் லட்சுமியை சமாதானப்படுத்துறாங்க. நேரா சிவன் கிட்ட கேட்கறாங்க. சிவன் சொன்னார் இல்லையா, லட்சியமும் தாண்டவும் ஒன்றிணைஞ்சா தாளம் உருவாகும் அப்படிங்கறதும், சிவபார்வதியோட சக்தி உருவாகிறது யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க கேட்கறாங்க, அந்த லட்சியமும் தாண்டவும் ரெண்டும் சேர்ந்ததோட பலன் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உங்களை குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ நாங்க வரல. என்ன செஞ்சீங்கனாலும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். ஆனா இதெல்லாம் ஏன் நடந்தது, அந்த வாரிசை ஏன் உருவாக்கணும், அது உருவானதுக்கான காரணமே ஒரு அசுரனோட அழிவு தானே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவரை முறைச்சிட்டு அங்க இருந்து போறாங்க. சிவன் நீ எங்க போற பார்வதின்னு கேட்டதும், அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க தெரியும்னு சிவனும் சொல்ல, அதுக்கான காரணம் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எந்த குழந்தையோட குரல் இந்த கைலாயம் முழுக்க ஒழிக்கணும்னு நினைச்சனோ அந்த குழந்தையோட கஞ்சலி செலுத்தவும் அந்த 6 துண்டுகளையும் பார்க்கவும் தான் போறேன். என் மனசுல இருக்க பழி உணர்வு போயிடக்கூடாது, அது குறையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகியோடும் கோவத்தோடும் பார்வதி அங்க இருந்து கிளம்புறாங்க. லட்சுமி அவங்களை பார்த்து முறைச்சிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த காட்சியில தாரகாசுரனை காமிக்கிறாங்க. சும்பன் தான் பொதுவா கொஞ்சம் யோசிப்பான் இல்லையா? சொல்றான், நான் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா, வாரிசு 6 ஆயிடுச்சு. ஆனா 6 ஆனா என்ன, 8 ஆனா என்ன அப்படின்னு அவன் கையை நீட்ட அவன் பக்கத்துல இருக்க காவலாளி அவன் கிட்ட வாழை கொடுக்குறான். அந்த வாழையை உடைச்சிட்டு அதுக்கு மிச்சம் இருக்க பீஸை பக்கத்துல இருக்க தலையை நோக்கி அவனை சீவிடுறான். அதோட கூர்மை குறைஞ்சிடாது அப்படின்னு தாரகாசுரனை பார்த்து சொல்லிட்டு, அது 6 திசைகள்ல இருந்து கூட உங்களை தாக்கலாம் இல்லையா அப்படிங்கிறான். தாரகாசுரன் இருக்க இடத்த விட்டு எந்திரிச்சு வந்தாரா, நீ சொல்றது கூட சரிதான் அப்படிங்கிறான். பொதுவாகவே தாரகாசுரன் எதுவும் எடுத்து சொன்னாதான் புரியும் போல இருக்கு. நானும் கூட கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அந்த 6 இருக்கிற அந்த துண்டுகளையும் கூட நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்றான். அவசரப்படுறான். அவன் சொல்றான், அந்த பார்வதி அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் அப்படிங்கிறான். அடுத்த காட்சியில பார்வதி காமிக்கிறாங்க. கூடவே லட்சுமி வந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னோட உள்ளுணர்வு சொல்லுது இந்த இடத்துக்கிட்ட தான் என்னோட வாரிசு இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கன்னு ஒரு திசையை காமிச்சிட்டு அதை நோக்கி போறாங்க. ஆனா லட்சுமி அவங்க கூட வரல. பின்னாடி திரும்பி பார்த்தா லட்சுமி அங்க நின்றுட்டு இருக்காங்க. லட்சுமி அவங்கள பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதி ஏன் தயங்கி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு லட்சுமி கேக்குறாங்க, நீங்க நினைச்ச மாதிரி நம்ம அங்க போய் பார்த்துதான் ஆகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பார்வதி சொல்றாங்க, எனக்குள்ள இருக்க தாய்மை உணர்வு தான் அந்த செய்ய சொல்லுது. என்ன என்னோட வாரிசோட நிலைமை என்ன நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு அவங்க சொல்லவும், சரி நீங்க அப்படி முடிவு எடுத்துட்டீங்கன்னா நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க லட்சுமி. அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. நாராயணன் சிவன் கிட்ட கேட்கிறாரு, பார்வதியோட மனநிலை உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது ஒரு உருவாக்கப்பட்ட சூழ்நிலை இல்லையா? இந்த இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில பார்வதி அங்க தனியா போறது பாதுகாப்பானதா அப்படின்னு நாராயணன் கேட்கவும், சிவன் சொல்றாரு, ஒரு பெண் ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து பார்வதிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. போ பார்வதி, உன்னோட மனசு சொல்ற மாதிரி முன்னேறிச்சல் அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில லட்சுமியும் பார்வதியும் காமிக்கிறாங்க. லட்சுமி கேட்கறாங்க, நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு. இது ஒரு தாயோட பிரம்மையா நம்ம எடுத்துக்கலாம். என்னோட உள் மனசு சொல்லுது, அது என்னோட அங்கம் இல்லையா, அது எங்கதான் இருக்கும்னு எனக்கு மனசுக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. பார்வதி சொல்றாங்க, இந்த இடத்துல தான் அது விழுந்துச்சு. ஆனா இப்ப எங்க போச்சு, அது எங்க போச்சுன்னு கூட என்னால யோசிக்க கூட முடியலையே அப்படிங்கிறாங்க. லட்சுமி, உங்களோட மனநிலை எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. பார்வதி, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் கொஞ்ச நேரம் தனிமையில இருக்கணும் அப்படின்னு பார்வதி சொல்லவும் லட்சுமியும் சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அங்க நகர்றாங்க. இந்த அம்மா அப்படியே அந்த இடத்த பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. லட்சுமி கொஞ்சம் தூரம் போனவங்க ஒரு இடத்த ஆச்சரியத்தோட பார்த்துட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா பார்வதி கிட்ட ஓடி வர்றாங்க. அந்த பார்வதி, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போய் காமிச்சா அங்க 6 தாமரை மலர்கள்ல அந்த 6 நெருப்பு பந்துகளுமே இருக்கு. அதை பார்த்ததும் பார்வதிக்கு அவ்வளவு சந்தோஷம்.
சந்தோஷம் ஆனந்த கண்ணீரோட சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ லட்சுமி கேட்குறாங்க, இயற்கையோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டீங்களா பார்வதி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு இப்போ 3 பேருமே, அந்த அசுரர்கள் 3 பேருமே வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்வதியோட காலடி தடத்தை பார்த்துட்டு சும்மன் சொல்கிறான், நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, தேவர்களை குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னு, நம்ம வரதுக்கு முன்னாடி பார்வதி இடத்துக்கு வந்துட்டா அப்படிங்கிற. இங்கே பார்வதியும் லட்சுமியும் அந்த தாமரை மலர்கள் கிட்ட வரதுக்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அங்கே அதுக்கு முன்னாடியே அந்த தாமரை மலர்களை நோக்கி ஒரு பெண் வந்துட்டு இருக்கா, சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வந்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த பெண் பக்கத்துல 5 பேர் நிற்கிறாங்க. மொத்தமாக 6 பெண்கள் நின்றுட்டு இருக்காங்க. அந்த பெண்களில் ஒருத்தர் அந்த தாமரை மலரை பார்த்து, வாருங்கள் புதல்வர்களே, உங்களோட தாய்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் பார்வதியும் லட்சுமியும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லலாம்னா, உங்கள் தாயான கார்த்திகை பெண்களான எங்க கிட்ட வந்துருங்க, நதியில இருந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க வந்து கார்த்திகை பெண்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த 6 சக்திகளுமே ரொம்ப அழகா கார்த்திகை பெண்களோட கைகளை குழந்தைய வந்து சேர்றாங்க. பார்வதி என்ன செய்யறதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. லட்சுமி சொல்றாங்க, இதை பார்த்துட்டு இவங்க தான் அந்த குழந்தைகளுக்கான தாய், அப்ப நம்ம தவறான இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு கேட்கறாங்க பார்வதி கிட்ட. உடனே பார்வதி, ஒரு தாய் தன்னோட குழந்தைய எப்பவுமே தவறாது கண்டுபிடிக்க மாட்டா, ஏன் குழந்தை தான் அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே லட்சுமி கேட்கறாங்க, அப்போ இவங்களோட குழந்தைங்கிறாங்களே, போய் அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள இந்த அசுரர்கள் 3 பேரும் இங்க வந்துடுறாங்க. அப்போ வந்து இந்த கார்த்திகை பெண்கள் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே கிளம்ப, இங்க லட்சுமி சொல்றாங்க, நம்ம இங்க பேசாம இருக்கலாம் அர்த்தம் இல்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கு, ஒரே வயசுல 6 பாலகர்கள் இருக்காங்க, 6 பெண்களும் இங்க இருக்காங்க. இந்த பெண்கள் கிட்ட கண்டிப்பா நம்ம பேசி பார்க்கணும், என்ன நடந்து தெரிஞ்சுக்கணும், வாங்க போய் பேசலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அதுக்குள்ள அங்க அசுரர்கள் 3 பேருமே அங்க வர்றாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தையோட சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேக்குதா, அதுதான் வந்து நம்ம அழிவோட சங்கோலி அப்படின்னு சும்மனும் சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்வதியும் வந்துட்டு இருக்காங்க, என் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. 3 அசுரர்களுமே அந்த 6 பெண்களையும் குழந்தைகளையும் பாத்துறாங்க. அந்த சும்மன் சொல்றான், பாத்தீங்களா உங்களோட காலன் 6 குழந்தைகளை உருவாயிட்டான் அப்படின்னு சொல்ல, அந்த குழந்தைகளை இப்ப அழிச்சிடலாம் அப்படின்னு நிசுமனும் சொல்றான், அந்த பெண்களையும் சேர்த்து அழிச்சிடலாம் அப்படிங்கிறான். அந்த அசுரர்கள் 3 பேருமே கார்த்திகை பெண்கள்ல ஒரு பெண் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க அதிர்ச்சியில. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.